Hi friends, welcome back to Jolly Trip. இன்னைக்கு நாம வீட்டோட மொட்டை மாடியில் குவாரண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வீட்டில் வெட்டியாக இருக்கோம். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சஜஸ்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அசோகா அல்வாங்கிறது தான் அந்த ஸ்நாக்ஸு. எப்படின்னா இது ஃபுல்லாக பைத்தம்பருப்பில் தான் இது தயார் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தஞ்சாவூரை தவிர வேறு எங்கேயுமே இது கிடைக்காது. அதாவது நான் சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் அந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம். வாங்க நம்ம இப்போ போய் அந்த டிஷ் எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அசோகா அல்வாவுக்கு பைத்தம்பருப்பு தான். இப்போ பைத்தம்பருப்பு வந்துட்டு 1 கப்பு எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை வந்து 2 கப் எடுத்துக்கணும். இப்போ நான் பைத்தம்பருப்பை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு குக்கரில் விசில் வச்சு இறக்கியிருக்கேன். அது வந்துட்டு நல்லா நம்ம மைய அரைக்கணும். அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம், எது தேவைப்படுதோ அதை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துங்க. நெய் 1 கப்பு. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நெய்யே ஊற்ற முடிஞ்சால் ஃபுல்லாக நெய்யே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், 2 மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம் வாசனைக்காக, அப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கலர் பவுட்ரு. அம்மா ஒரு வழியாக அசோகா அல்வா ரெடி பண்ணிட்டா. அசோகா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? அசோகா பிடிக்குமா உனக்கு? அசோகானா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன அது? சாப்பிட்றது அதானே? சரி, ஓகே, சீக்கிரம் சர்வ் பண்ணுங்க. நம்மளாம் வந்து சாப்பிட ரெடியாக இருக்கோம். நாங்கள் ஆர்வமாக வந்துட்டாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக கரண்டியோட.
சூடான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அசோகா அல்வா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல, அதாவது ஆரிஜின் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறுல இருந்து தான் இந்த அசோகாங்கிறது உருவானது. நீங்க தஞ்சாவூர் சரௌண்டிங்ல எந்த ஊர் போனீங்கனாலும் சரி, மேரேஜா இருக்கட்டும், வேற எந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இந்த அசோகா அல்வா இல்லாம எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. ஏதாவது ஒரு வேளையாவது இந்த அல்வா வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது. மற்ற அல்வா மாரி இல்லாம பொதுவாக கோதுமை அல்வா கொஞ்சம் அழுத்தமா இருக்கும், இது அந்த மாதிரி இருக்காது. இது பாருங்க, அப்படி எடுத்தீங்கனாலே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க. உள்ளார போறதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸையும் வந்து எங்களுக்கு சொல்லுங்க. நம்ம வீட்டில் இருக்க குவாரண்டைன்ல 2வது நாள் ரெசிபி இது, அல்வா செஞ்சுருக்கோம். நாளைக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் இது மாதிரி கண்டினியூவா டெய்லி வந்துட்டு இருக்கும். கண்டினியூவா நம்ம ப்ரோக்ராமை சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.